Welcome to Kamal Online Max. TNT 2க்கான மேக்ஸ் கொஷின்ஸ் அதில் கொஷின் 116 பாருங்க. 32 பெருக்கல் 4 ப்ளஸ் ரூட் எக்ஸ் டிவைடட் பை 36 ஈக்குவல் டு 4. ஒரு நியூமரிக்கல் எக்ஸ்பிரஷன், ஒரு அன்னோன் வேல்யூ எக்ஸ் இருக்கு. எக்ஸுக்கு என்ன மதிப்பு இருந்தால் அதனோட சிம்பிளிஃபிகேஷன் ரிசல்ட்ஸ் டு 4 அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அந்த வேல்யூவை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். 32 பெருக்கல் 4 ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸு டிவைடட் பை 36 ஈக்குவல் டு 4. சரி, இங்கே டிவைடடில் இருக்கிறத அந்த பக்கம் நீங்கள் மல்டிப்ளிகேஷனுக்கு கொண்டு போயிடலாம். 32 இன்ட்டு 4 ப்ளஸ் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 36. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இந்த ரூல் தெரியும். BODMAS, BODMAS, bracket ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஒரு எக்ஸ்பிரஷனில் இந்த எல்லா ஆப்ரேஷன்ஸும் இருந்தால் ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு bracket அண்ட் தென் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் தென் சப்ட்ராக்ஷன். ஸோ இங்கே 32 இன்ட்டு 4 அதுக்கப்புறம் தான் ப்ளஸ் ரூட் எக்ஸ். அதனால் இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த டோட்டல் எக்ஸ்பிரஷனை நான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 36 மைனஸ் 32 இன்ட்டு 4 ஆர் 4 இன்ட்டு 34. அப்போ ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 36 4 இன்ட்டு 34 432 சாரி 4 இதிலிருந்து காமன் வேல்யூவாக நீங்கள் வெளியே எடுத்துட்டிங்கன்னா 36 மைனஸ் 32 அகெயின் 4 இன்ட்டு 4ன்னு வந்துடுமா. இது வந்து ரூட் எக்ஸ். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன், வர்க்கப்படுத்துகிறேன். அப்போ ரூட் எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸு, 4 பெருக்கல் 4 வேல்யூ 16ன்னா அதை ஸ்கொயர் பண்ணால் 16 பெருக்கல் 16ன்னு வந்துடும். அப்போ 16 16 256 அப்படின்றது அந்த கணக்குக்கான சரியான விடையாக இருக்கும். அடுத்த கணக்கு 117 எக்ஸ்பிரஷனில் எது சரியானது அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. -8/9 பெருக்கல் -4/7 இருக்கு. பெருக்கல்ல 2 நெகட்டிவ் நம்பர்ஸ், குறை எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ -8/9 பெருக்கல் -4/7, ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு ப்ளஸ் ஆன்சர் வந்துடும். 4 பெருக்கல் 8 வகுத்தல் 7 பெருக்கல் 9ன்றது ஒரே ஆன்சர் தான். அதனால் இது கரெக்டான எக்ஸ்பிரஷன். ஆப்ஷன் பி பாருங்கள். -1/2, 3/7, -4/3. 3 பின்ன எண்கள், அது பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்குது. இதில் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க, அடிஷன் தான், கூட்டல். பாருங்கள், 3 எண்களையும் கூட்டி இருக்காங்க. அதில் முதல் 2 எண்களை 3வது எண்ணோடையும் கூட்டியிருக்காங்க. கடைசி 2 எண்களை கூட்டிட்டு அதோட முதல் எண்ணை கூட்டியிருக்காங்க. இதனுடைய மதிப்பும் சமமாக தான் இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கு வந்து சேர்ப்பு பண்பு அப்படின்னு பேர். விகிதமுறு எண்கள், பின்ன எண்களில் சேர்ப்பு பண்பு அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும். அதாவது a + b + c ஈக்குவல் டு a + b + c. அந்த ஏபிசி அப்படிங்கிறது பின்ன எண்களாக இருக்கும். Q எல்லா விகிதமுறு எண்களின் கணம். அதில் கூட்டல் அப்படிங்கிறது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு இதுக்கு பேர், சேர்ப்பு பண்பு. அது உண்மையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள், இது வந்து விகிதமுறு எண்களில் பெருக்கல் பண்புன்னு பேர். அதாவது காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஏ பெருக்கல் பி அப்படிங்கிறதும் பி பெருக்கல் ஏ அப்படிங்கிறதும் சமமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்தது ஆப்ஷன் சி பார்க்குறோம். வகுத்தல், டிவிஷன் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன். இந்த செயலி, அதாவது இந்த ஆப்ரேட்டர் டிவிஷன் அப்படிங்கிறது 3 எண்களில் வகுத்தல் செயல்பாடு நம்ம செய்யும்பொழுது வேறு வேறவாக இருக்கும். அதாவது ஏ வகுத்தல் பி வகுத்தல் சி, இந்த ப்ராக்கெட் பாருங்கள்,
பியில் போட்டிருக்கேன். அடுத்ததாக ஏ வகுத்தல் பி வகுத்தல் சி அப்படின்னு நீங்கள் போடுறது ரெண்டுமே வேறு வேறையாக இருக்கும். அதனால் இது வந்து தவறானது. ஆப்ஷன் டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருக்கல் மல்டிப்ளிகேஷன் எல்லாமே பின்ன எண்கள் ஏபிசி தான். பி இன்ட்டு சி அண்ட் தென் ஏ, இங்கே ஏ இன்ட்டு பி அண்ட் தென் சி, இது கரெக்டாக இருக்கும். பெருக்கல் உண்மையாக இருக்கும். சரியாக இல்லாதது அதாவது தவறான ஒன்று அப்படி கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்த கணக்கு 118. 5/16, 3/8, 1/4, 1/2 இவற்றில் சிறியது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 5/16. ஓகே, அது 5/16ஆகவே வச்சுக்கலாம். அடுத்தது 3/8. இதையும் 16ஓட அடிமானமாக மாற்றிடுங்க, அதாவது டினாமினேட்டரில். அப்போது நியூமரேட்டர் டினாமினேட்டரில் 2ஆல் பெருக்குங்க, 6/16. அடுத்தது 1/4. இதையும் 16 வர மாதிரி பெருக்கிடுங்க, 4ஆல் பெருக்குங்க. மேலே 4ஆல் பெருக்கிறேன், கீழே 4ஆல் பெருக்கிறேன். அடுத்தது 1/2, 8ஆல் பெருக்கிடுங்க, 8/16. இப்போ எல்லா எண்களையுமே ஒரே பகுதி அதாவது டினாமினேட்டர் இருக்கிற மாதிரி மாற்றியாச்சு. கேள்வி என்னென்னா சிறியது எதுன்னு கேட்குறாங்க. அப்போது டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கும்போது நியூமரேட்டரில் எது சிறிய எண் அப்படின்னு பாருங்கள். 5, 6, 4, 8. அப்போ 4/16ன்னு இருக்கிற இந்த 1/4 தான் இருக்கிறதுலே மிக சிறியது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். 119வது கேள்வி பாருங்கள். கார்ட்டீசியன் தளத்தில் 0, 0, 3, 0, XY 05 அப்படின்ற புள்ளிகள் ஒரு செவ்வகமாக இருந்தால் சிக்கு என்ன மதிப்பு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கார்ட்டீசியன் தளம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, XH YH இருக்கிற ஒரு வரைபடத்தாள் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு செவ்வகம் அப்படின்னா நமக்கு தெரியும், அதில் 2 நீளம் இருக்கும், 2 அகலம் இருக்கும், அளவுகளில் சமமாக இருக்கும். அவங்களே ஏன்னு கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துருக்காங்க, சி டி. ஏ வந்து ஆதி 0, 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஆரிஜின். பி வந்து 3, 0 அப்படின்றதுனால அது எக்ஸ்ஹெச்சின் மேலே தான் அமையும். சி வந்து தெரியாது, அது x,y அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டி வந்து 0,5ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப எளிமையாக சியோடைய புள்ளி என்ன அப்படின்னு சொல்லலாம். ஏபி அப்படிங்கிறது ஒரு நீளம், பிசி டிசிங்கிறது ஒரு நீளம், பிசியும் ஏடியும் அகலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இங்கே வந்து ஏபி தான் அகலமாக இருக்கும், ஏடி தான் நீளமாக இருக்கும். ஏன்னா இதனுடைய லென்த் வந்து 5 யூனிட்ஸ், இதனோட லென்த் வந்து 3 யூனிட்ஸ். அப்போ சியோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா சிம்பிளாக 3,5. 3,5 அது இருக்கிற பட்சத்தில் தான் ஏபி ஈக்குவல் டு டிசின்னு நீளங்கள் சமமாகவும் அகலங்கள் சமமாகவும் இருக்க முடியும். அதனால் சி அப்படிங்கிறது 3,5 அப்படிங்கிற நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம். வட்ட விளக்கப்படத்தில் வட்ட மையத்தின் கோண அளவுகளின் கூடுதல். ஒரு வட்டம் அப்படின்னா அதனுடைய மைய புள்ளியில் எவ்வளோ கோணம் இருக்கும் அப்படின்னா முழுமையான ஒரு கோணம் 360 டிகிரி. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 360 டிகிரி மொத்த கோண அளவுகள். அதை நம்ம 4 பாகமாக பிரிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ 4 கால் வட்டங்கள்னு அதை சொல்லுவாங்க. 90 டிகிரி 90 டிகிரின்னு பாதியாக பிரிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. 90, 180, 180ன்னு சொல்லுவாங்க. மொத்த கோணம் அப்படின்னு வரும்போது 360. 121வது பாருங்கள். 2400 சதுர மீட்டர் நிலத்தை 12 வேலையாட்கள் 10 நாட்களில் உழுது முடித்தால் 5400 சதுர மீட்டர் நிலத்தை 18 நாளில் உழுவதற்கு எத்தனை வேலையாட்கள் தேவை? சரி, இப்போ இந்த மாதிரி கணக்குகளுக்கு லாஜிக் என்ன அப்படின்னா பாருங்களேன், வேலை ஆட்கள், நாட்கள், எவ்வளோ வேலை நடந்திருக்கு, அந்த 3 விஷயந்தான் இங்கே அடிப்படை. அப்போ இதை எப்படி சொல்லலாம்னா மென் அண்ட் தென் உங்களோட டேஸ், எவ்வளோ நாள், எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கு, எவ்வளோ வேலை நடந்திருக்கு. இப்போ பாருங்களேன், 12 வேலை ஆட்கள் அதாவது 12 மனிதர்கள்
10 நாள் வேலை செய்கிறாங்க அப்படின்னா 2400 சதுர மீட்டர் நிலத்தில் உழுது முடிச்சிருவாங்க. இதை பயன்படுத்தி இன்னொரு கணக்குக்கு கேள்வி கேட்குறாங்க. அப்போ எனக்கு 5400 சதுர மீட்டர் நிலத்தை உழுது முடிக்கணும். 18 நாள் டைமு. எத்தனை பேர் இருக்கணும், எவ்வளோ பேர் இருக்கணும், அந்த கேள்வி தான் கேட்குறாங்க. இப்போ இதில் லாஜிக் என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஒரு தகவலை உங்களுக்கு கொடுத்தாச்சு. 2400 சதுர மீட்டர் நிலம், 12 வேலையாட், 10 நாள். இதை பேஸ் பண்ணி 5400 சதுர மீட்டருக்கு 18 நாளில் எவ்வளோ அப்படின்னு கேட்கறதுனால இந்த வேல்யூஸ், அதாவது மனிதர்கள் மற்றும் நாட்கள் செய்த வேலை, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மொத்த வேலை அப்படின்றது எவ்வளோ ஆட்களும் எவ்வளோ நாட்களும் பெருக்கினா வர்றது அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதனோட வேல்யூ அப்படின்றது ரேஷியோஸில் இருக்கும். அதாவது 12 பெருக்கல் 10 2400, எம் அதாவது எத்தனை பேர் அப்படின்றது எனக்கு தெரியாது, அந்த எம் பெருக்கல் 18 ஈக்குவல் டு 5400 அப்படின்றதும் விகித சமத்தில் இருக்கும். அதை வேறு மாதிரி சொல்லணும்னா உங்களுக்கு 12 பெருக்கல் 10 வகுத்தல் 2400 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதே போல் இங்கே எம் பெருக்கல் 18 வகுத்தல் 5400. இது நீங்கள் இப்படியே கூட எடுத்துக்கலாம். 12 பெருக்கல் 10 பை எம் பெருக்கல் 18 ஈக்குவல் டு 2400 பை 5400ன்னு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் சுருக்குனீங்கன்னா இதனுடைய விடை தான் தேவையான வேலையாட்களின் எண்ணிக்கை. ஸோ இங்கே 0, இங்கே 0, நான் அது ரெண்டுத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். 18 54, இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் 3 18 54, இந்த 3 இந்த 24 சிம்பிளிஃபை பண்ணால் 8. அப்போ ஃபைனலாக மேலே என்ன வரும் பாருங்கள், 120 பை 8ன்னு வருமா கீழே, ஈக்குவல் டு எம்முன்னு வருமா. அப்போ எம் வந்து 15 8ன்னு வருமா, 15 8 தானே 120. அப்போ 15 வேலையாட்கள் தேவை. பொதுவாக இந்த கணக்குகளெல்லாம் லாஜிக் என்னென்னா, ஆல்ரெடி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும், பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன் இன்னொரு கொஷினில் என்ன அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கும். இங்கே நாள் கொடுத்துட்டு வேலையாட்கள் கேட்கலாம், சில நேரம் வேலையாட்களை கொடுத்துட்டு நாட்கள் கேட்கலாம். இதை மட்டும் நம்ம அங்கே அடிப்படையாக வச்சுக்கிட்டா போதும். செய்த வேலையின் அளவு அப்படின்னு வரும்போது எத்தனை பேர் எத்தனை நாள் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அதனோட விகிதத்தையும் இதனோட விகிதத்தையும் நம்ம எழுதி சமப்படுத்தினாலே தெரியாத மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ.